இந்த வீடியோவில் நம்ம பர்மீஸ் ஸ்பெஷல் அத்தோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு பர்மீஸ் நூடுல் ரெசிபி. இதை இன்றைக்கி நம்ம சேனலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம சேனலில் வர வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே தெரிய வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த சுவையான அத்தோவை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அத்தோ பண்ணுறதுக்கு நமக்கு நம்ம எக் பீஜோ ரெசிப்பியில் போட்டால் அதே இன்க்ரீடியன்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் வேணும். பார்த்தீங்கன்னா எக் பீஜோ ரெசிபியை நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுத்துருக்கேன். அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி நூடுல்ஸ் வேக வச்சு எடுத்திருக்கேன். அந்த நூடுல்ஸ் சேர்த்துக்கலாம் முதல்ல ஒரு பவுலில். இப்போ நம்ம நூடுல்ஸ் சேர்த்தாச்சு, அதனால் நம்ம அடுத்த மெட்டீரியல்ஸ் என்னென்னு சேர்க்க ஆரம்பிச்சுக்கலாம். முதல்ல வறுத்த வெங்காயம் சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி 2 வெங்காயம் எடுத்திருக்கேன் அத்தோக்காக. அதுக்கப்புறமா வெறுத்த பூண்டு, ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்திருக்கேன். அது ஒரு 100 கிராம் முட்டைக்கோசை நல்லா பொடிப்படியாக நறுக்கி எடுத்திருக்கேன். அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ், மிளகாயை வறுத்து அரைச்சி எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா எல்லாமே எக் பீஜோ ரெசிப்பியில் இதெல்லாம் எப்படி பண்ணணும்னு எனக்கு போட்டிருக்கேன். அதை பார்த்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. புளி கரைசல், எலுமிச்சம் தண்ணி, உப்பு தண்ணி, அப்புறமா கடைசியாக எண்ணெய். இதோட நம்ம ஏதாவது ஒரு மசாலா சேர்த்துக்கலாம். அப்புறம் தட்டை வடை சேர்த்துக்கலாம். தட்டை வடை எனக்கு கிடைக்காததுனால நான் சேர்க்கல. தட்டை சேர்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் சிக்கன் மசாலா இப்போ சேர்க்க போகிறேன். இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட சுவையான அத்தோ ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பர்மீஸ் ஃபுட்டுங்கிறதுனால ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பர்மீஸ் ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா இந்த புளி தண்ணி, எலுமிச்சை தண்ணி, அப்புறம் உப்பு தண்ணி, அப்புறம் இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அத்தோ நீங்கள் எக் பீஜா அதை ஒரு நல்ல சைட் டிஷ் ஃப்ரெண்ட்ஸ். இதோட நீங்கள் சாப்பிடலாம். இந்த அத்தோ ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.